உங்கள் பேபிக்கு ஹெல்த்தி ஃபுட் கொடுக்குறீங்களா? செக் பண்ணலாமா? நான் என்னோடய பேபிக்கு ஃபஸ்ட்டு சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன ஃபுட்டு கொடுத்தேன்னு பார்க்கலாமா? நான் ஆப்பிள் தான் கொடுத்தேன். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பிளை எடுத்துகிட்டு அதோடய தோலை ஃபுல்லாக சீவிடணும். நல்லா க்ளீன் பண்ணிடணும் அந்த ஆப்பிளை ஃபுல்லாக, எந்த ஒரு தோலுமே இல்லாமல் ஃபுல்லாக சீச்சி எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த விதை அந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துடணும். எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குறனால நான் அப்படி தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் கொடுத்தேன். அதுவும் சில பேர் அதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், சில பேர் சுகரே கொடுப்பாங்க. நான் இவனுக்கு எதுவுமே ஆட் பண்ணல. எப்படின்னா, வெறும் சும்மாவே அந்த ஆப்பிளை கட் பண்ணி வேக வச்சு அப்படியே மிக்சியில் அரைச்சி தான் கொடுத்தேன். இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இதை அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். இதை ஃபுல்லாக அந்த உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு தான் வேக வைக்கணும். அதுவுமே நான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பவுலில் போட்டு எவ்வளோ மினிட்ஸ் வேக வைக்கணும்னா 10 to 15 மினிட்ஸ்லேயே அது பாயில் ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் நம்ம வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பாயில் ஆயிடும் நல்லாவே. ஃபஸ்ட்டு டைம் ஃபுட்டு கொடுக்குறப்ப எல்லா மதருக்குமே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஐயோ, எப்படி சாப்பிடுவாங்களோ, இது சேருமோ சேராதோ அந்த மாதிரிலாம் நிறையா பயப்படுவாங்க. நானுமே அப்படி பயந்து தான் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குறப்போ. ஆனால் நம்ம எந்த ஒரு ஃபுட்டு கொடுக்குறப்பவுமே பயப்படாமல் நம்ம ஹோம்மேடாக கொடுத்தோம்னா எதுவுமே பிரச்சனை இல்லை. கடையில் வாங்கி இந்த செர்லாக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுக்குறப்போ ஒரு குழந்தைங்களுக்கு சேரும், ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு சேராது. அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். இது ஹோம்மேடாக நம்ம வீட்டிலே தானே ரெடி பண்ணுறோம். இதை என்ன பண்ணணுன்னா கட் பண்ணி ஒரு பவுல் எடுத்துக்கணும். அந்த பவுலில் வச்சுட்டு எல்லா பீஸுமே எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே இட்லி சட்டி இருக்குல்ல, இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு உள்ளே வச்சு எவ்வளோ நேரம், ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனால் போதும். மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்லேயே பாயில் ஆயிடும் நல்லாவே. பாயில் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். தொட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும். அதை எடுத்து நான் என்னோடய பேபி இப்போ 10 months ஆகுது. அதனால நான் கையிலேயே மசிச்சு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. உங்கள் பேபிக்கு எப்படின்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சி தான் கொடுக்கணும் 6 months பேபிக்கு.